இன்னைக்கு திரைக்கு பின்னால் நிகழ்ச்சியில் எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோன்னா, இந்த படத்தில் இருந்து தான் தமிழ் சினிமாவுக்கு ஒரு சூப்பர் ஸ்டார் கிடைச்சாரு. அண்டு தமிழ் சினிமாவில் ஒரு சூப்பர் ஸ்டார் இப்படியான ஒரு படத்தில் இன்ட்ரடியூஸ் ஆனாரா அப்படிங்கிறதே ரொம்ப பெரிய ஆச்சரியமாக இருக்கும். இந்த படத்தோட ப்ரிமிஸ் நம்ம கேட்குறப்போ அண்டு 60s இப்படியான ஒரு ப்ரிமிஸ் கொண்ட ஒரு படத்தை எடுக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு ஆச்சரியத்தை நமக்கு தரும். எஸ், அபூர்வ ராகங்கள். இந்த படத்தோட ப்ரிமிஸ் பார்த்தவங்களுக்கு தெரியும். ஒரு இன்சஸ்ட் ரிலேஷன்ஷிப் பற்றின படம் அது. அப்போ 1960s இப்படி ஒரு ரிலேஷன்ஷிப்பை பற்றி ஒரு படத்தை ஒரு டைரக்டரால் எடுக்க முடியும்னா அது கே. பாலச்சந்தர் அவர்களால் மட்டும்தான் முடியும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த படத்துக்கு பின்னாடி நிறையா சுவாரஸ்யமான சம்பவங்கள் இருக்குது. அஃப்கோர்ஸ் நமது தலைவர் சூப்பர் ஸ்டார் கேட்டை திறந்து தமிழ் சினிமாவுக்குள்ளே வந்த முதல் திரைப்படம் இதுதான். அதில் நடந்த சில இன்சிடென்ட்ஸ், அதுக்கு பின்னாடி நடந்த சில இன்சிடென்ட்ஸ்னு நிறையா சம்பவங்கள் இருக்குது. ஸோ அதை பற்றி தான் இந்த திரைக்கு பின்னால் நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். இந்த அபூர்வ ராகங்கள் படத்தோட கதையே பாலச்சந்தர் அவர்களுக்கு ஒரு சின்ன விடுகதையிலிருந்து ஆரம்பிச்சிருக்குது. அதாவது இந்த விக்ரமாதித்யன் வேதாளம் கதை எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம்ல. இதில் வேதாளம் விக்ரமாதித்யன் கிட்ட ஒரு விடுகதை ஒன்று கேட்கும். அது என்ன விடுகதைனா, ஒரு ராஜா ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணுறாரு. அந்த ராஜாவோட பையன் அந்த பொண்ணோட அம்மாவை கல்யாணம் பண்ணுறாரு. இப்போ இந்த ரெண்டு கப்பலுக்குள்ளே குழந்தை பிறந்துச்சுன்னா அந்தந்த குழந்தைங்களுக்கு இவங்கெல்லாம் என்ன உறவு முறைக்குள்ளே வருவாங்க. இதுதான் இந்த விடுகதை. அண்ட் இந்த விடுகதை இந்த படத்திலே ஒரு சீனாகவும் இருக்கும். இந்த விடுகதை தான் பாலச்சந்திரர்களுக்கு இந்த கதையை எழுதணுங்கிறதுக்கான ஒரு ஆர்வத்தையே தூண்டிருக்கு. அதுக்கப்புறம் உட்காந்து அவர் எழுத ஆரம்பிக்கிறார் இந்த படத்தோட கதையை. அண்ட் இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கான்ட்ரவர்சியும் நடந்தது. என்னதுன்னா, எழுத்தாளர் என்ஆர் தாசன் வெறும் மண் அப்படின்ற என்னோட கதையை தான் பாலச்சந்தர் இப்போ அபூர்வ ராகங்கள்னு சொல்லி எடுக்கிறாருன்னு சொல்லி ஒரு கேஸ் ஒன்று போகிறாரு. அந்த கேஸில் அவர் பக்கம்தான் தீர்ப்பு கிடச்சிது. அண்ட் இதுக்கு ஃபைன் அமௌண்ட்டாக கோர்ட்டு பாலச்சந்தரை ஒரு சர்டன் அமௌண்ட்டு சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இந்த படம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே இப்படியான ஒரு கான்ட்ரவர்சிலேருந்து ஆரம்பிச்சிது. அண்டு இந்த படத்துக்காக நடிகர் கமலஹாசன் மிருதங்கம் கற்றுக்கிட்டார். ஏன்னா அந்த கமலஹாசன் நடித்த பிரசன்னாங்கிற கதாபாத்திரம் ஒரு மிருதங்கம் வாசிக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரமாக இருந்தது. அதற்காக 7 மாதம் போய் மிருதங்கம் போய் கற்றுக்கிட்டாரு. 7 மாதத்துக்குள்ளேயே மிருதங்கத்தில் மாஸ்டர் ஆகிட்டார் கமல். அண்ட் அதுக்கடுத்து இந்த கேரக்டரை பண்ணார். அது இந்த பிரசன்னாங்கிற கேரக்டர் பார்த்தீங்கன்னா அப்போது அந்த காலகட்டத்தில் இருந்த யூத்தை ரெப்ரசன்ட் பண்ணுவார் அவர். அதாவது அப்போல்லாம் இந்த நிறைய பேர் கொஞ்சம் கம்யூனிஸ்ட் கொள்கைக்குள்ளே போயிட்டு இருந்த காலகட்டம். அநியாயத்தை பார்த்தா பொங்குற யூத்து, நிறையா ரிபல் யூத்ஸ் நிறைய பேர் வர ஆரம்பித்த காலகட்டம். ஸோ அப்போ அவர் அந்த மாதிரியான ஒரு யூத்தாக தான் அவர் இருப்பார். இந்த படத்தில் நிறையா பிரச்சனை பண்ணுவார். படமெங்கும் நிறையா பஞ்சாயத்து இழுத்துக்கிட்டே இருப்பார். எங்கே அநியாயம் பார்த்தாலும் பொங்கி போய் அடிச்சிடுவார். ஸோ இப்படியான ஒரு கேரக்டராக தான் கமல்ஹாசன் பண்ணியிருப்பார். என்ன சீக்கிரமாக குணப்படுத்துங்க, என்ன அடிச்சு போட்டவங்க அவங்க எல்லாத்தாலையும் சீரும். அண்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும், இந்த படத்தின் மூலமாக தான் நமது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தமிழ் சினிமாவுக்கு இன்ட்ரடியூஸ் ஆகிறாரு. சிவாஜி ராவ் கேக்வாடாக இருந்தவர் ரஜினிகாந்தா ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிற மொமெண்ட் இந்த படத்தில் தான் நடந்தது. அந்த ரஜினிகாந்துங்கிற பேர் ஏவிஎம் ராஜன் மேஜர் சந்திரகாந்துங்கிற படத்தில் அவரோட கேரக்டர் பேர், ஏவிஎம் ராஜன் நடித்த கேரக்டர் பேர் ரஜினிகாந்த். ஸோ அதோட இன்ஸ்பிரேஷனில் வச்சுருக்காங்க. அண்டு அதோட இன்ஸ்பிரேஷன் மட்டும் இல்லாமல் அந்த பேருக்கு பின்னாடியே ஒரு மீனிங் இருக்குது. ரஜினிகாந்த் அப்படிங்கிற அந்த பேருக்கு பின்னாடி. அண்டு இதில் நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்களோட கலர் அண்டு அவரோட தோற்றம், அந்த கண்ணை பார்த்து தான் ஃபஸ்ட்டு பாலச்சந்தர் ரஜினி அவர்களே சூஸ் பண்ணார் இல்லையா. ஸோ அந்த ஸ்பார்க்கு இது எல்லாமே அந்த ரஜினிகாந்துங்கிற அந்த பேருக்குள்ளே இருக்குது. ஸோ அதனால் அந்த பேரை சூஸ் பண்ணுறாங்க. அண்ட் இந்த படத்துக்காக ரஜினிகாந்த் தமிழ் ரொம்ப கரெக்டாக பேச வேண்டி இருந்தது. அண்ட் பாலச்சந்தர் உனக்கு கொஞ்ச நாள் டைம் தரேன், அதுக்குள்ளே தமிழ் எப்படியாவது நல்லா கற்றுக்கோ, பார்க்குறவங்களெல்லாம் தமிழில் மட்டும் பேசுன்னு சொல்லிடுறாரு. அதுக்கடுத்து ரஜினிகாந்த் தன்னோட ஃப்ரெண்டு ராஜபகதூர், அவருக்கு தமிழ் தெரியும். ஸோ அவர் கூட கொஞ்சம் நிறையா தமிழில் பேசி, அது மட்டும் இல்லாமல் பார்க்குற பல பேர்கிட்ட இன்க்ளூடிங் கவிதாலயா கிருஷ்ணன் அவர்கிட்டையும் ரஜினிகாந்துக்கு அப்போ தொடர்பு இருந்தது. லைக் அவர் பாலச்சந்திரன் கூட இருந்தார் இல்லையா. ஸோ அவர்கிட்டையும் பேசுகிறப்ப தமிழில் பேசி 20 நாளுக்குள்ளே சரளமாக தமிழில் பேச ஆரம்பிச்சிருக்கிறாரு ரஜினிகாந்த். அண்ட் அதோட விளைவாக அவருக்கு இந்த படத்தில் ஒரு சின்ன ரோல் தான் இருக்கும், ஆனால் ரொம்ப முக்கியமான ரோல் இந்த படத்துலையே அவரோட ரோலு. ஸோ அதாவது ஸ்ரீவித்யாவோட எக்ஸ் ஹஸ்பண்ட், அந்த ரோலில் ரொம்ப கச்சிதமாக பண்ணியிருப்பார் ரஜினி. அண்டு இந்த படத்தை எடுத்துட்டிங்கன்னா கமல் ரொம்ப ஃபேஷனபுளாக ட்ரெஸ் பண்ணிருப்பார். அதாவது அப்போ யங்ஸ்டர்ஸ்லாம் எப்படி ட்ரெஸ் பண்ணுவாங்களோ, ஒரு பெல் பாட்டம் பேண்ட்டு,
போலோ ஷர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ட்ரெஸ் பண்ணிருப்பாரு. ரஜினிகாந்த் வந்து அதுக்கு அப்படியே ஆப்போசிட். ஏன்னா இவர் வந்து ஒரு கேன்சர் பேஷண்ட்டு, இறக்குற தருவாயில் இருக்கிறாருல. ஸோ இவருக்கு வந்து ட்ரெஸ் எல்லாமே வந்து ரொம்ப டல்லாக அப்படி தான் வந்து இவருக்கு மேக்கப்பு ட்ரெஸ் எல்லாமே இருக்கும். இந்த படத்தோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இந்த படம் எங்கேயுமே செட்டு போட்டு எடுக்கலை. முக்காவாசி சீன்ஸ் வந்து ஒரிஜினல் லொக்கேஷனில் தான் எடுத்தாங்க. குறிப்பாக ஏவிஎம் நிறுவனத்துக்கு சொந்தமான பல்வேறு வீடுகளில் தான் இந்த படத்தோட ஷூட்டிங் நடந்தது. அண்ட் அந்த ஐகானிக் கேட் திறக்கிற சீன் இருக்குல்ல, ரஜினிகாந்தோட ஓப்பனிங் ஷாட், அந்த சீன் வந்து ஃபர்ஸ்ட் கிரஷன் பார்க் ரோட் காந்தி நகரில் இருக்கிற ஒரு வீட்டில் தான் அவரோட அந்த ஷாட் எடுக்கப்பட்டுச்சு. இந்த ஷாட் வந்து 27 மார்ச் 1975 எடுத்திருக்காங்க. அண்ட் அந்த நாளில் தான் ரஜினிகாந்த் அப்படிங்கிற பேரை சிவாஜிராவ் கேக்வாதுக்கு சூட்டுறாரு கே பாலச்சந்தர். அந்த ஷாட் ஒழுங்காக எடுக்கிறதுக்கு 5லேருந்து 6 டேக் வரைக்கும் போச்சான். அதுக்கப்புறமா தான் அந்த ஷாட்டே ஓகே ஆச்சு. அண்ட் இந்த பாலச்சந்தரோட அந்த டைரக்ஷன் ஸ்டைல் இருக்குல்ல, அது வந்து ரஜினிகாந்துக்கு ரொம்ப கஷ்டமாக தெரிஞ்சிருக்குது அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு. ஏன்னா பாலச்சந்தர் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆள், ரொம்ப பெர்ஃபெக்டான ஆள். ஷார்ட்லேருந்து ஆக்டிங்லேருந்து எல்லாமே ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கக்கூடிய ஒரு ஆள். சின்ன சின்ன மெட்டிகுலஸ் விஷயத்தையும் ரொம்ப நோட் பண்ணி பார்ப்பார். இது ரஜினிகாந்துக்கு பயங்கர டஃப்பாக இருந்திருக்குது, இவர் எப்படி ஃபாலோ பண்ணுறது, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காருன்னு. அப்போது நாகேஷ், இதே படத்தில் நாகேஷ் வந்து ஒரு முக்கியமான கதாபாத்திரம் நடிச்சிருப்பார். அவர் வந்து நீ வந்து ரொம்ப யோசிக்காத, அவர் என்ன பண்ணுறாரோ அதை அப்படியே இமிடேட் பண்ணிடு, அதை இமிடேட் பண்ணிட்டேன்னா அவர் அது ஓகே ஆயிரும், ஸோ அதை மட்டும் பண்ணப்பாரு அப்படின்ற மாதிரி அட்வைஸ் பண்ணிக்கிறாரு. ஸோ நாகேஷ் சொல்படி அவர் கேட்டனால அதுக்கடுத்து வர எல்லா சீன்ஸையும் பாலச்சந்தர் அப்படியே இமிடேட் பண்ணிட்டாரு ரஜினிகாந்த். அதனால் பாலச்சந்தர் அந்த டேக்கை அப்படியே ஓகே பண்ணிட்டார். நீங்கள் நல்லா நோட்டினா தெரியும், நாகேஷ் நடிக்கிற பெரும்பாலான படங்களில் அவர் பாலச்சந்தர் மாதிரி இருப்பார். அவரோட ஆக்டிவிட்டீஸ், பாடி லாங்குவேஜ்லாம் நீங்கள் பாலச்சந்தர் நேரில் பார்த்தீங்கன்னா அவர் நாகேஷ் மாதிரி இருக்கிறாருன்ற மாதிரி உங்களுக்கு தோணலாம். ஏன்னா இதுவே சொல்லுவாங்கல்ல, நாகேஷ் வந்து ஒரு எழுதாத பாலச்சந்தர், பாலச்சந்தர் ஒரு நடிக்காத நாகேஷ் அப்படின்னு. ஸோ 2 பேருக்கும் இந்த சிமிலாரிட்டி ரொம்ப பயங்கரமாக இருக்கும். உங்களுக்கு இது இன்னும் ரொம்ப நல்லா தெரியணும்னா உத்தமவில்லன் படத்தில் பாலச்சந்தர் நடித்த சீன்ஸை மட்டும் பாருங்கள், அப்படியே நாகேஷை மறுபடியும் நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். அண்ட் இந்த படத்தோட தீமுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த படத்தோட மியூசிக்கும் செட் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளேவும் அதுக்கேற்ற மாதிரி தான் செட் பண்ணியிருப்பாங்க. அபூர்வ ராகங்கள்ங்கிறதுனால பல்வேறு ராகங்களோட எபிசோடில் தான் வந்து இது போகும். ஒரு ராகத்துக்கும் அதுக்கான ஒரு தன்மை இருக்கும்ல, அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த எபிசோடு வந்து போகும். ஸோ அதே மாதிரி இருக்கிற கேரக்டர்ஸுக்கும் ஒரு ராகங்கள் பேர் வச்சிருப்பார். ரஞ்சனி அப்படின்லாம் அவங்க அந்த ராகத்துக்கு ஏற்ற மாதிரியான பேர் வந்து வச்சிருப்பார், அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி. அண்ட் இந்த இப்படி இப்போ பேரே அபூர்வ ராகங்கள் வச்சாச்சு. ஸோ சாங்ஸில் வந்து ராகங்களில் வேரியேஷன் காட்டணும்ல, அதுக்காக எம்எஸ்வி வந்து ரொம்ப பயங்கரமாக ஒர்க் பண்ணி இந்த படத்தில் இருக்கிற பாடல்கள்லாம் வந்து கம்போஸ் பண்ணியிருப்பாரு. கைகொட்டி சிரிப்பார்கள் தொடர்ந்து இந்த படத்தில் இருக்கிற எல்லா பாடல்களுமே பெரிய ஹிட்டு. இந்த படம் ஆகஸ்ட் 15, 1975 அப்போ ரிலீஸ் ஆகுது. இந்த படத்தை ரஜினிகாந்த் அவரோட நண்பர் ராஜபகதூரோட பெங்களூரில் இருக்கிற கபாலி தேட்டரில் போய் பார்க்குறாரு. பார்த்தோன்னே ரஜினிகாந்த் பயங்கரமாக கண்கலங்க ஆரம்பிச்சிட்டாராம். இவர் வந்து ஏன்டா அழுகிறேன்னு சொல்லி ராஜபகதூர் கேட்குறப்போ, இல்லை ஏன் நான் ஒரு வழியாக ஸ்க்ரீனில் நடிச்சிட்டேன் அப்படிங்கிற ஒரு ஆனந்த கண்ணீரை வந்து வெளிப்படுத்திருக்காரப்போ, அப்போது வந்த யாருக்குமே உட்காந்து படம் பார்த்துட்டு இருக்கிறவர் தான் அங்கே நடிச்சிருக்கிறாருங்கிறதே தெரியலையா. அப்போ ரஜினிகாந்த் அந்த மொமெண்ட் வந்து ஒரு லைஃப்லேயே பெரிய இமோஷனலான மொமெண்ட்டாக குறிப்பிடுறாரு. அண்ட் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, இந்த படம் ரிலீஸ் ஆன அதே நாளில் தான் ஹிந்தியோட கிளாசிக் பிளாக் பஸ்டரான சோலே படம் ரிலீஸ் ஆகுது. அண்ட் அந்த படம் பயங்கரமான ஹிட்டு, நார்த்தில் எல்லா இடத்துலையும் பயங்கரமான ஹிட்டு, பயங்கர பாப்புலர், பயங்கர ஃபேமஸ் அப்படி போயிட்டு இருக்குது. ஆனாலும் இந்த படம் வந்து 100 நாளைக்கு மேலே ஓடி இந்த படம் இங்கே தமிழில் பயங்கர கிளாசிக் ஹிட் ஆகுது. அண்ட் இந்த படத்தை தெலுங்குல தசரி நாராயணா, தெலுங்கோட ஒரு ஃபேமஸ் டைரக்டர், பல படம் எடுத்துருக்காரு ஆக்சுவலாக. ஸோ தசரி நாராயணா அவர் வந்து தெலுங்கில் ரீமேக் பண்ணுறாரு. அண்ட் பாலச்சந்தரே வந்து ஒரு காலகட்டத்தில் இந்த படத்தை ஹிந்தியில் ரீமேக் பண்ணுறாரு. அண்டு தெலுங்கில் பண்ணுறப்போ ஸ்ரீவித்யா கேரக்டர், நாகேஷ் கேரக்டர் அதே ரோலில் தான் வந்து இருக்கிறாங்க. அண்ட் இந்த படத்தில் ரஞ்சனிங்கிற கதாபாத்திரம் நடித்த ஜெயசுதா அவங்க லேட்டர் பீரியடில் இன்டர்வியூ கொடுக்குறப்போ சொல்லிக்கிறாங்க, மேஜர் சுந்தரராஜன் மாதிரி ஒரு ரொம்ப ஏஜ்டு ஆர்டிஸ்ட்டை நான் லவ் பண்ணுற ஒரு சின்ன பொண்ணாக நடிக்கிறதுக்கு வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது அந்த கேரக்டரை எடுக்கிறதுக்கு. அண்டு இந்த படத்தோட கதை எதுவுமே எனக்கு அந்த வயசில் வந்து பெருசாக புரிஞ்சிக்க முடியாமல் இருந்தது. அண்டு நான் அப்போல்லாம் வந்து
சாரி கட்டவே எனக்கு தெரியாது, எனக்கு சாரி கட்டுறதுக்கே இன்னொரு அசிஸ்டன்ட் வேணும். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமான ப்ராசஸாக எனக்கு இருந்துச்சு அப்படிங்கிறத சொல்லிக்கிறாங்க. ஜெயசுதா வந்து உங்களுக்கு யாருன்னு தெரியலனா, வாரிசு படத்தில் நமது தளபதி விஜய் அவர்களுக்கு அம்மாவை நடிச்சிருப்பாங்களே, அவங்க தான் ஜெயசுதா. அண்ட் இந்த படம் தமிழ் சினிமாவோட ஃபிலிம் லாங்குவேஜுக்கு பேர் போன படங்களில் முக்கியமான படம். டைரக்டர் மணிரத்னமே இந்த படத்தில் இருக்கிற சினிமோகிராஃபி அண்ட் ஃபிலிம் லாங்குவேஜை பல இடங்களில் மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காரு. குறிப்பாக இந்த படத்தில் ஒரு சீன் இருக்கும், மாடியிலேருந்து ஸ்ரீவித்யா பார்ப்பாங்க, அவங்களோட ஷேடோ வந்து கமலை வந்து மறைக்கும். கமல் ஒரு இடத்துக்கு போவார், இவங்களோட ஷேடோவே வந்து கமலை மறுபடியும் உள்ளே கூப்பிட்டு வரும். ஸோ என்ன தான் அவ்வளோ பெரிய ரிபலாக இருந்தாலும் இப்படிப்பட்ட ஒரு பொண்ணோட ஒரு ஷேடோ, அவரோட நிழல் மட்டுமே போதும் அவரை தடுக்க அப்படிங்கிறத மெட்டஃபராக சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த சீனை வந்து பாலச்சந்தர் எடுக்கிறப்பையும் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்குது. ஏன்னா கமல் வந்து இப்போ நிறைய மலையாள படங்கள் பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ அவருக்கு வந்து தூங்குறதுக்கே நேரம் இருக்காது. ஸோ அந்த பிரேக்கில் தான் இந்த படத்தை வந்து பண்ணிட்டு இருந்தார். ஸோ அப்போது ஒரு தடவை வரப்போ ரொம்ப டயர்டாக தெரிஞ்சிருக்குது கமல்ஹாசனை பார்க்குறப்போ. பாலச்சந்தர் கண்டுபிடிச்சிட்டு, என்ன நீ ரொம்ப டயர்டாக இருக்கிற, இன்னைக்கு டயர்டாக இருக்குதா, வீட்டுக்கு போறியா, ஷூட்டை கேன்சல் பண்ணிக்குவான்னு கேட்டிருக்காரு. இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பரவாயில்ல பண்ணுவேன் அப்படின்னோடனே, இல்லை நீ டயர்டாக இருக்கிற, நீ போ, ஆனால் போயிட்டு வீட்டுக்கு போகணும், மறுபடியும் டேட் கிடச்சிருச்சுன்னு வேறு ஏதாவது படம் ஷூட்டிங்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி கமலை வீட்டுக்கு அனுப்பியிருக்காரு. வீட்டுக்கு அனுப்புகிறப்போ அவர் அந்த செட்டை விட்டு வெளியே போவார்ல, அப்போ ஒரே ஒரு நிமிஷம் நில்லு அப்படின்னு சொல்லிட்டு மேலேருந்து நிற்க சொல்லியிருக்காரு. நிற்க சொல்லிட்டு லைட்டிங் மட்டும் பார்த்துட்டு அனுப்பிட்டாரு. கமலுக்கு எதுவுமே புரியல, எதுக்கு நிற்க சொன்னார், எதுக்கு போக சொன்னாருன்னு. அடுத்த நாள் இந்த ஐகானிக் ஷாட்டை எடுக்கிறது தான் ஜஸ்ட் போகிறவரை ஒரு நிமிஷம் நிப்பாட்டி நாளை எடுக்க போகிற ஷாட்டுக்கு பிளான் பண்ணியிருக்கிறாரு லைட்டிங்க்கு. ஸோ இந்த அளவுக்கு ஒரு ஷாட்டுக்காக மெனக்கட்டி எடுத்திருந்தார் பாலச்சந்தர். அதனால தான் இந்த படம் இப்போ வரைக்கும் ஒரு கிளாசிக் படமாக நினைக்குது. இதே மாதிரி மற்றொரு கிளாசிக் படத்துக்கு பின்னாடி நடந்த சுவாரஸ்யமான விஷயங்களை பற்றி நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன்.